7 தமிழ் பொறுப்பும் பொது நலமும். சிறாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பணியினுடைய தற்போதைய நிலையை படம் பிடித்து காட்டிய அந்த ஆவணப்படத்தினுடைய முழு தொகுப்பையும் பார்த்தோம். இது குறித்து விவாதிப்பதற்காக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஸ்ரீதரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அதே போல மே 17 இயக்கத்தினுடைய திருமுருகன் அவர்களும் நம்மோடு இருக்கின்றார். ஸ்ரீதரன் ஐயா, இந்த ஆவணப்படத்தின் மூலம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன, நீங்கள் அறிந்து கொண்ட விஷயம் என்ன, இதன் அடிப்படையில் பாரதிய ஜனதா இதுவரை எடுத்து வந்த இந்த 6 மாத காலத்தில் எடுத்து வந்த நடவடிக்கை இதை துரிதப்படுத்த வேண்டுமா, இதில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டுமா, நீங்கள் உணர்ந்த விஷயம் என்ன, அதை பதிவு செய்யுங்கள். அதாவது 3 நாட்களுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவில் த சென்டர் ஃபார் ஏஷியா ஸ்டடீஸ் என்ற அமைப்பின் சார்பில் ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்கோம் சென்னையில். த ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லி, இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா எத்தனைக் ரிலேஷன்ஸ் ஃபார் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கான்னு போட்டு, இந்தியா இலங்கையில் இருக்கின்ற நிலைமையை நேரடியாக தெரிவிப்பதற்காக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சுமந்திரன் அவர்கள் கூட அதில் கலந்து கொண்டார்கள். அவரோட கூட என்னோட 1 மணி நேரம் அவரோட தனியாக கூட பேசுகிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடைச்சிது. இன்றைக்கு இருக்கிற நீங்கள் ஆவணப்படத்தில் காட்டியது அனைத்தும் உண்மை. அது அவரே சொல்கிறார். அவரே பேசும்போது சொன்னார், நீங்கள் முடிந்து போன ஒரு விஷயங்களை நாங்கள் பேசுவதற்கு கூட எங்களுக்கு நாங்கள் அச்சப்படுகிறோம் என்பதை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர், அவர் அட்டர்னி வக்கீலாக பணியாற்றுகிறோம், அவரே சொல்கிறார். ஆனால் இதுக்கு தீர்வு என்ன? நடந்தது நடந்து விட்டது. இதற்கு தீர்வு என்ன? உடனே எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் தமிழீழம் கொண்டு வருவோம், மறுபடியும் எல்லாத்தையும் கொண்டு தனி நாடு தான் ஒரே தீர்வுன்னு நாங்கள் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறார். எங்களுடைய கோரிக்கை அதுவே இல்லை. இருக்கிற மக்களை நிம்மதியாக, சுதந்திரமாக, அடிப்படை உணர்வோட, வேலைவாய்ப்போட, சுகாதாரமாக, மருந்து கூட இல்லாமல், உணவுக்கு சாப்பிடுவதற்கு கூட இல்லாமல் அவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் மக்கள் இருக்காங்க, இன்றைக்கி கூட இருக்காங்க. உண்மைதான், நிலவரம் அனைத்தும் உண்மை. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது? நாங்கள் தனி நாடெல்லாம் கேட்கல. ஒருங்கிணைந்த இலங்கையில் இருக்கிற அதிகாரத்தையோட கூட இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கை என்ன? அதுதான் மத்திய அரசு பல வகையில் இது விஷயமாக கூட்டம் போட்டிருக்கோம். அந்த வெளியுறவுத்துறை செயலாளர் கூட பேசியிருக்கோம். அஜித் தோவல் அவர்கள் முந்தா நாள் கூட சென்னை ஸ்ரீலங்கா போயிருக்காரு. அந்த எதிர்க்கட்சி தலைவர் பார்த்துருக்காரு. அங்கே பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சிருக்காரு. தமிழ் அமைப்புகளை சந்திச்சிருக்காரு. இதனுடைய நிரந்தர தீர்வு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசும் சரி, இதில் ஒரு நிரந்தரமான தீர்வை எவ்வளோ சீக்கிரம் எட்ட முடியுமோ, அடுத்த மாதம் அநேகமாக நரேந்திர மோடி அவர்கள் கூட இலங்கைக்கு போக இப்போ அந்த வரக்கூடிய புதிய பிரதமருடன் பேசக்கூட இருக்கிறார். அது இதெல்லாம் ஒரு தொலைநோக்கு திட்டம். அதனுடைய வெளியுறவுத்துறையினுடைய முயற்சி தான், அதனுடைய வெற்றி தான். அது எப்போ கிடைக்கும்னு சொன்னால் 6 மாதத்தில் இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் இந்த 6 மாதத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இலங்கையினுடைய துறைமுகத்தில் 2 தடவை சீன கப்பல்கள் வந்து சென்றிருக்கின்றது. முதல் முறை வந்தபோது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, நான் சரியாக சொல்வேன் என்றால் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி, அப்போது ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பல் வந்ததன் பிறகு கோத்தபய ராஜபக்ஷே பாதுகாப்பு செயலாளர் இந்தியாவுக்கு வருகின்றார். இந்திய தரப்பிலிருந்து அந்த கப்பல் வந்ததற்கு தங்களுடைய வருத்தம் தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பான செய்தி ஊடகங்களில் வெளியானது. அதன் பிறகு அக்டோபர் மாதம் மீண்டும் அதே சீன கப்பல் இலங்கை துறைமுகத்திற்கு வருகிறது. அதை தாண்டி மேலும் 2 போர்க்கப்பல்கள் வருகின்றன. இந்த சூழ்நிலையில் இந்த தகவல் என்பது இலங்கை கடற்படையால் வெளிப்படையாக தெரிவிக்கப்பட்டது. ஆகவே இந்தியாவினுடைய ராஜதந்திரம் இந்த இடத்தில் தோற்று போய்விட்டதாக கருதலாம். இல்ல எதுவுமே நடக்கல. இலங்கை அரசை கட்டுப்படுத்த முடியாத இந்த சூழ்நிலையில் வடக்கு பகுதியில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு இலங்கை அரசு இதை செய் என்ற ஒரு விஷயத்தை இந்தியா சொல்லும் பொழுது இலங்கை அதிபர் செய்வதற்கான வாய்ப்புகள் குறைந்து போயிருப்பதே இது காட்டுகின்றது. ஏற்கனவே முழுசும் இலங்கை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்க முடியும். அம்பன் தோட்டா துறைமுகமாகட்டும், அந்த வளர்ச்சி பணியாகட்டும், எதையுமே நம்ம செய்யலம்னா காரணம் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளருடைய மனநிலை, அந்த போரில் பங்கெடுத்தது, அதில் உடன்படியாக இருந்தது, நேரடியாக உதவுன மாதிரி தெரியணுமே தவிர ஆனால் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ இருக்கிற அரசு, நான் சொல்கிறது நான் சொல்லவில்லை, அங்கு இருக்கிற அனைவரும் நம்புகிற அரசு இப்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளி தெரிந்திருக்கிறது. இங்கே இருக்கிறவங்க 1000 பேசலாம், 1000 ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசலாம், லெட்டர் பேட் வச்சுட்டு வெளிநாட்டிலேருந்து வர நிதி உதவிக்காக எது வேணாலும் பேசலாம். ஆனால் அங்கே இருக்கிற மக்களுடைய வலி நீங்கள் பார்த்துருக்கீங்க.
இங்கே நிலைமை தெரியும் அவங்களுக்கு. அவர்களுடைய வாழ்வாதாரம் நாளைக்கு வயிற்று பழப்பு இல்லாமல் இருக்கிறான், பெண்களுடைய வாழ்வாதாரம் நிம்மதியான வாழ்க்கை இல்லை, உணவு இல்லை, மருந்து இல்லை, எல்லா தேவையும் இருக்கிறது. இதுக்கு தொலைநோக்கு திட்டமுள்ள ஒரு அரசு இருக்கிறது. புதிய அரசு எது வந்தாலும் சரி அந்த அரசாங்கம் கூட பேச முடியும். இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம், இன்றைக்கு இருக்க அரசாங்கம் இதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே என்னுடைய கேள்வியை கூட புரிந்து கொள்ளலாம். அங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் கூட புதிதாக அமைந்துள்ள இந்த பாரதிய ஜனதா அரசு என்பது தங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும். எதன் அடிப்படையில் என்றால், இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்ஷே இந்த அரசு சொல்லும் பொழுது இதை கேட்டுக்கொள்வார் என்ற அடிப்படையில் பார்ப்பதற்கு கூட எந்த நிகழ்வும் நடைபெறவில்லையே. அதன் அடிப்படையில் தான் என்னுடைய கேள்வியை கூட நீங்கள் கூறிய அதே ஹம்பன்தோட்டா துறைமுகத்தை மேம்படுத்துவதற்காக மற்றொரு ப்ரப்போசல், ஒரு திட்டத்தோடு சீன அரசு இலங்கை அரசை அணுகி இருக்கின்றது. அதுதான் சொல்றேன். ஏற்கனவே இருந்த நடைமுறையை சுத்தமா நீங்க மறந்துருங்க. இப்ப போற நடைமுறை நிச்சயமாக ஒரு புதிய நடைமுறையாக இருக்கும். நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் இந்த புதிய நடைமுறையை நான் இவ்வாறு புரிந்து கொள்ளலாமா? அதாவது இந்திய அரசு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்த பிறகும் கூட சீன இராணுவ கப்பலுக்கு இடம் அளித்து விட்ட அந்த சூழ்நிலையில் இலங்கை அதிபரை சந்திக்கும் பொழுது இந்திய பிரதமர், நீங்கள் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், இந்த நடைமுறை என்பது நீங்கள் குறிப்பிடக்கூடிய நடைமுறை. அதாவது 2 அதிபர்களை சந்திக்கும் பொழுது ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு இன்ஃபார்மலா நீங்க வாழ்த்து சொல்றது இல்ல நீங்க தோத்து போகணும்னு நான் விரும்புறேன், நீங்க இந்த இந்திய பாகிஸ்தானை சேர்ந்த பிரதமர் நவாஸ் ஷெரீப்பை சந்திக்க மறுக்கக்கூடிய நவாஸ் ஷெரீப் நம்ம பல தடவை சொல்லியாச்சு. நீங்க பேசுறதுக்கு முன்னாடி, பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ராணுவத்தை ஒப்பந்தத்தை மீறி நீங்க பாட்டுல சுட்டுட்டே இருப்பீங்க. திருப்பி பேசுறதுக்கான சூழ்நிலையே கிடையாது. அதே ராஜீவ் காந்தி ஜெயவர்தனை ஒப்பந்தத்தை தானே இலங்கையும் மீறி இருக்கிறது. அதுதான் முதல் நாள் 24 மணி நேரத்துல அந்த ஒப்பந்தத்தை நாங்க மதிக்கணும், 13வது சட்ட திருத்தத்தை நீங்க நிறைவேற்றணும்னு அன்னைக்கே சொல்லியிருக்காரு. 24 மணி நேரத்தில் சொல்லியிருக்காரு. ராஜபக்ஷே ஒரு எச்சரிக்கை துணியோட ஒரு பிரதமர் சொல்லியிருக்காருன்னு சொன்னா நரேந்திர மோடி தானே. நிச்சயமாக. என்னென்றால் 5 மீனவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர ரீதியான நடவடிக்கை. 5 மீனவர்கள் மீட்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவுக்கு. இந்த சூழ்நிலையில் காந்தி அவர் குறிப்பிடக்கூடிய விஷயம், அது முதல்ல நீங்க சொல்றதே தப்பு. ஏன்னா அவர்கள் நிரபராதிகள் என்று இந்திய அரசாங்கமே ஃபைல் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் ராஜதந்திர ரீதியெல்லாம் கிடையாது. நீதித்துறை வழியாவே கேஸை ஃபைல் பண்ணி விடுதலை பண்ணி கொண்டு வந்திருக்க முடியும். அப்படி வந்திருந்தா நான் கேட்கல, கருத்தை பதிவு செய்யட்டும். அந்த வழக்கை நடத்தி கூட்டு வந்திருக்கணும். இவங்க ராஜதந்திர ரீதியாக விடுதலை பண்ணி கூட்டிட்டு வந்து ஏதோ ராஜபக்ஷே நன்றி தெரிவித்தார், ராஜபக்ஷே நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம்னு சொல்லி தமிழில் கொண்டு போய் கடத்தி கொண்டு போய் டெல்லியில் வச்சு பேச வச்சாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, சட்ட ரீதியாக விடுதலை செய்வது என்பது அவர்கள் நிரபராதிகள், இலங்கை அரசு குற்றவாளி என்று நிரூபிப்பதற்கான வாய்ப்பு. ஏனென்றால் இலங்கையினுடைய பிரதம மந்திரி அலுவலகத்தில் இருந்தே போய் ஹெராயினை கடத்துற வேலையில் நடந்துட்டு இருக்குது. இனி தெற்காசிய பிராந்தியத்திலேயே போதைப் பொருளை அதிகமாக கடத்துவது இலங்கை அரசாங்கம். இது இந்திய அரசாங்கத்துக்கு மிக நன்றாகவே தெரியும். ஆகவே அவர்கள் காப்பதற்காக முயற்சி, இதெல்லாம் பற்றி அப்புறம் பிறகு பேசுவோம். ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஹம்பன்தோட்டா 2002 2004 இந்தியாவிற்கு கொடுக்கப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கே பீரியட்ல தான் அதுக்கான ப்ரொபோசல் இந்திய அரசாங்கம், நீங்க சொல்லக்கூடிய தேச பக்தர்கள் இருக்காங்களே, இந்த தேச பக்தர்களுடைய பாஜக கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. அவர்கள் தான் அதை மறுத்தார்கள். இதற்கான ஆவணங்கள் இருக்கின்றன. இதற்கு பிறகுதான் அது ஹம்பன்தோட்டாங்கிறது சீனா இல்லைங்க. வரலாற்றில் இருக்கக்கூடிய தகவல்களை பிழையாக பேச முடியாது. நிகழ்ச்சியின் இறுதிக்கு பிழையாக பேச முடியாது. நான் சொன்ன பதில் சொல்லணும். நான் சொன்ன பதில் சொல்லணும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்துக்கு நாங்கள் வேலை செய்யணும் அவசியம் இல்லை. இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை. இலங்கை அரசாங்கத்தினுடைய லாபத்திற்கேற்பவும் இங்கு குஜராத்தி மார்வாடிகள் இலங்கையில போட்டிருக்க முதலீடுகளுக்கு ஏற்பவும் இந்த மோடி அரசாங்கம் செய்கிறது என்பதுதான் உண்மை. அந்த ஹம்பன்தோட்டா தொடர்பாக திருமுருகன் காந்தி வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் சுருக்கமாக, அடிப்படை ஆதாரம் சுருக்கமாக ஆவணங்கள் தர முடியும். எங்களால் ஆவணம் தர முடியும். இந்த இடத்தில் தர முடியும். எங்களால் இந்த இடத்தில் எங்களால் ஆவணம் தர முடியும். இதை விட பல மடங்கு ஆவணம் தர முடியும். இது அடிப்படை ஆதாரம் தார்பாயில வடிகட்டின பொய். பேசவே இல்லை. விருந்தினர்களுக்கு மறுபடியும் நினைவூட்டுகின்றேன், இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு ஏது, அது குறித்து நாம் விவாதிக்கிறோம். பொய்யில் அடிப்படையில் எதுவும் பேச முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஆட்சி காலத்தில் நடந்தது. எதிர்க்கட்சியாக இருந்தபோது ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அதாவது பதில் இல்ல. எதிர்க்கட்சியா இருந்த பிறகு அப்ப பல தடவை விஷயமா பேசியிருக்கோம். இல்ல பாராளுமன்றத்துல கிடையாது. பாராளுமன்றத்துல கிடையாது. நான் சொல்றேன் கிடையாது சொல்றேன். நான் சொல்றேன் நடந்ததுன்னு சொல்றேன். நிச்சயமாக பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் குறிப்பிட்டது போல மிக முக்கியமான சம்பவமாக நாம் குறிப்பிட்டு கூற வேண்டிய விஷயம், இந்த 5 மீனவர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அதில் மாற்று கருத்து கிடையாது. உள்ள இருந்தாங்க. அப்பீல் போகணுமா? இதுல அப்பீல் போகணுமா? அப்ப அப்பீல் போய் இன்னும் 3 வருஷம் உள்ள இருப்பாங்க.
அதுல பிணத்தை வைத்து அரசியல் பண்ணுவது யார் என்பதை யார் போய் மக்கள் பார்த்துக் சொன்னாங்க? கொண்டிருக்கிறார்கள். ஸ்ரீதரன் யார் போய் நிச்சயமாக சொன்னாங்க? நிச்சயமாக நிச்சயமாக யார் அதாவது போய் நீங்கள் சொல்றாங்க? நீங்கள் 5 கூறிய நிமிடம் கருத்துக்கள் தொலைபேசி நிரபராதிகள் நீங்கள் நிரபராதிகள் கூறிய என்பதை கருத்துக்கள் பதிவு நிரூபிக்க- செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் ஒரு மிக முக்கியமான ஆவணப்படத்தை இன்று பார்த்திருக்கின்றோம். 5.5 வருடங்கள் கழிந்த பிறகும் கூட வன்னியில் வாழக்கூடிய மக்களினுடைய நிலை என்பது அந்த நிலையில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை. முழுமையாக இராணுவமயமாக்கப்பட்டிருக்கின்றது வன்னி. முற்றுகையிலேயே அங்கு தமிழ் மக்கள் வாழ்ந்து அந்த கொண்டிருக்கிறார்கள். ராணுவத்துக்கு தான் பயிற்சி அளிக்கிறாங்க மிக அவங்க. முக்கியமான விஷயத்தை பதிவு செய்யக்கூடிய அந்த ராணுவத்துக்கு பயிற்சி ஆவணப்படத்தை அளிக்கக்கூடிய பார்த்தோம். அரசு இந்திய அரசாங்கமாக இருக்கிறது. அது குறித்து எங்களுடைய நாங்கள் இந்திய அரசாங்கம் தான் ராணுவத்தை இலங்கைக்கு ராணுவத்தை பயிற்சி அளிக்கிறது. நிகழ்வின் அதை இறுதி- நிறுத்த சொல்லுங்கள். நிகழ்வின் இறுதிக்கு வந்து விட்டோம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. அதாவது வீணா பிரச்சனையை அதிகமா விதண்டாவாதம் பேசாம மக்களுடைய நன்மை எதுன்றதை கண்டிப்பாக இந்த ஆவணப்படம் அதை தான் உணர்த்தி இருக்க வேண்டும். உடனடியாக ஏதேனும் செய்ய வேண்டும். இந்த அரசு செய்யும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கின்றது. எங்களுடைய அரங்கத்திற்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. எல்லாருக்கும் கிடையாது. இந்த ஆவணப்படத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், போர் முடிந்து 5.5 வருடங்கள் கழிந்த பிறகும் கூட அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை என்பது அந்த நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதுதான். இதன்படி தற்போதைய மத்திய அரசு நிச்சயமாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த மக்களுக்கு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை பல்வேறு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக அங்கு இன்னலில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களும் கூட இதே கோரிக்கையை தான் முன்வைக்கிறார்கள். மீண்டும் ஒரு சிறாரில் நாளை சந்திப்போம்.